மனுஷனை விட மாடு புத்திசாலி என நிரூபிச்சான் தெனாலிராமன். மாட்டின் புத்திசாலித்தனம். விஜயநகர அரசரான கிருஷ்ணதேவராயர் ஒருநாள் அரண்மனையில் மந்திரிகளுடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது தெனாலிராமன் அங்கு வந்தார். வழக்கம் போல எல்லாரையும் சிரிக்க வைத்தார். அரசர் திடீரென்று ஒரு கேள்வி கேட்டார். ராமா, இந்த உலகத்தில் யார் புத்திசாலி, யார் முட்டாள், அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? மந்திரிகள் பலரும் பல பதில் சொன்னார்கள். ஆனா ராஜாவுக்கு திருப்தி இல்ல. ராமா, நீயே இத ஒரு சின்ன சோதனையில ப்ரூவ் பண்ணு என்றார். ராமனின் திட்டம். அடுத்த நாள் காலை அரண்மனைக்கு ஒரு மாட்டை கொண்டு வந்தார் ராமன். மந்திரிகள் எல்லாம் சிரிச்சாங்க. ராமா, இப்போ மாட்டை வைத்து தத்துவம் சொல்லப் போறியா? ராஜாவும் குழப்பமாய் பார்த்தார். இதுதான் உன் ஆன்சரா? ராமன் சிரிச்சார். ஆமாம் மகாராஜா, கொஞ்சம் பொறுமையா பாருங்க. சோதனை ஆரம்பம். ராமன் மாட்டின் முன் 2 பொருட்களை வைத்தார். 1 பச்சை புல், அதன் உணவு. 2 ஒரு பொன் நாணயம், மிகவும் மதிப்புள்ள பொருள். அனைவரும் ஆர்வமாய் பார்த்து கொண்டிருந்தார்கள். மாடு ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் புல்லைதான் சாப்பிட ஆரம்பிச்சது. பொன் நாணயத்தை அது கவனிக்கவே இல்லை. ராமனின் விளக்கம். ராமன் மெதுவாக அரசரை நோக்கி சொன்னார். மகாராஜா, இந்த மாட்டுக்கு அதன் தேவை என்ன என்று நன்றாக தெரியும். அதனால் அது புல்லை தேர்வு செய்தது. அதற்கு பொன் தேவையில்லை, அதனால் அதை கவனிக்கவே இல்லை. அவர் சற்று நின்று மந்திரிகளை நோக்கி பார்த்தார். ஆனா மனிதர்கள் பல நேரங்களில் தேவையில்லாத விஷயத்தையும் பிடித்து ஓடுவார்கள். அதுக்காகவே சண்டை, பேராசை, பிரச்சனை எல்லாம் வரும். ராஜாவின் எதிர்வினை. ராஜா சிரித்தார். அப்படின்னா ராமா, மாடுதான் புத்திசாலி என்கிறாயா? ராமன் மரியாதையுடன் பதில் சொன்னார். ஆமாம் மகாராஜா, தேவை என்ன என்பதை அறிந்தவனே புத்திசாலி. புத்திசாலித்தனம் என்பது அதிகம் தெரிந்ததல்ல, தேவை என்ன என்பதை சரியாக தெரிந்திருப்பதே. இது மாதிரி லைஃப் லெசன், காமெடி ஸ்டோரிஸ் தினமும் பார்க்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.